விஜய் அவர்கள் செய்த செயலால சங்கீதா அவர்கள் இப்ப ரூம விட்டே வெளியே வராம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் சோசியல் மீடியால உலா வந்துட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடந்த 2 வாரங்களாக சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்க ஒரு நபர் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா அவர்கள் தான். அதற்கு மிக முக்கிய காரணம் ஆகஸ்ட் 7 அவங்க தொடுத்திருந்த டிவோர்ஸ் கேஸை அவங்க வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து எல்லாமே நல்லபடியா போகும் அப்படின்னு தொடர்ந்து அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் வெளியாகி இருந்துச்சு. ஆனா, யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா அன்னைக்கு மறுபடியும் த்ரிஷா அவர்கள் ஒரு மிக முக்கியமான பொது நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருந்துச்சு. அது சங்கீதா அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாம் நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில, இப்படி ஒரு சம்பவம் அவங்களுக்கு மிகப்பெரும் ஒரு மனவேதனையை குடுத்திருக்கு. இதனால கிட்டத்தட்ட அவங்க 2 நாட்கள் அவங்க ரூம விட்டு வெளியே வராம இருந்திருக்காங்க. சங்கீதா அவர்கள்ட்ட ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட பொண்ணு பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்பா, அம்மா பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. யார் பேசினாலுமே சரியா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாட்கள் சரியா சாப்பிடாம, அவங்களோட நார்மல் லைஃப்ப வாழாம, அந்த ஒரு ரூம்குள்ளேயே அவங்க அடைஞ்சு கிடந்திருக்காங்களாமா. ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் சாரையே பேச வைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. பட் அங்க தான் சங்கீதா மேம் வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் இந்த மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. நான் சொன்னது எல்லாத்துக்கும் நீங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அந்த ஒரு டிவோர்ஸ நான் ரிவோக்குமே பண்ணியிருந்தேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு டைம்ல நீங்க மறுபடியும் அவங்கள பொது நிகழ்ச்சிக்கு வர வச்சிருக்குது அப்படிங்கிறது என்னால நம்பவே முடியல. அதுவும் நீங்க முதல் முறையா கொடி ஏத்தும்போது அந்த ஒரு நபர் எதற்கு பர்ட்டிகுலரா வரணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யாரு? உங்களோட குடும்ப உறுப்பினர்களா? ஏன் நீங்க இந்த மாரி பண்றீங்க? அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்த வெளிக்காட்டியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப வீட்டுக்குள்ள மறுபடியும் விஸ்வரூபத்த எடுத்திருக்கு. ஒரு கட்டத்தில இது மறுபடியும் டிவோர்ஸ்க்கு போய் முடியுமா? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து இப்ப வந்து ரொம்பவே வொரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகையான தமன்னா அவர்கள் ரீசெண்டா ரொம்பவே எமோஷ்னலா ஒரு சில விஷயங்கள இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரஜினி சார் மேல இருக்கக்கூடிய அபரிமிதமான ஒரு அன்பால மட்டும் தான் காவாலா பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடியிருந்தேன். அத தொடர்ந்து ஒரு சில முக்கிய நண்பர்கள், மிக முக்கிய டைரக்டர்ஸ் கேட்டதுனால நான் பண்ணியிருந்தேன். அண்ட் கண்டிப்பா அந்த மாரி சாங் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இப்ப அளவுக்கு அதிகமா எனக்கு அந்த சான்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. நான் ஒரு நடிகை. வெறுமனே கவர்ச்சிக்கு மட்டுமே ஆடுறது என்னோட தொழில் கிடையாது. எனக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அரண்மனையில எப்படி 2 குழந்தைக்கு அம்மாவா நடிச்சனோ, அது மாரி வித்தியாசமான கதைகள்ல நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு ஒரு பாடலுக்கான ஸ்கிரிப்ட்ட மட்டும் என்ட்ட தூக்கிட்டு வராதீங்க. இதுக்கப்புறம் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா என்ன நோக்கி அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி தமன்னா கேட்டிருந்தாங்க. அண்ட் ஒரு பாடலுக்கு என்ன ஆட கூப்பிடுறது உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துதுன்னு சொல்லியிருந்தாங்க. தமன்னாவோட இந்த ஒரு ரீசென்ட் இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.